ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம 44வது நாளில் இருக்கோம். நேற்றைய பதிவில் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, நானும் கேட்டேன். நாம் தாராயணாக இருந்து நம்ம எல்லாரும் கதைகள்லாம் கேட்டுட்ருக்கோம். நந்திங்கிற அந்த வெண் குஷ்டத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அவர் சுவாமிகளோட அருளால் அவரோட வெண்குஷ்டம் வியாதியும் சரியானதோட மட்டும் இல்லாமல் படிப்பறிவே இல்லாத ஒரு நபரை சுவாமியோட விபூதி பிரசாதத்தினால் அவருக்கு எல்லா அறிவும் கொடுத்து அவரை ஒரு கவிஞராகவே ஆக்கினார். நந்தியும் கவீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரோட குரு கூடவே அவரோட ஆசிரமத்திலே தங்கி குரு போற்றி பாடி நிறைய கவிதைகள்லாம் எழுதிக்கிட்டு அவருக்கு சேவை செய்துக்கிட்டு அங்கேயே இருந்துட்டார். அப்பொழுது சித்த முனிவர் சொல்கிறார், இதே மாதிரி இன்னொரு புலவரும் இருந்தார், குரு கூட இன்னொரு புலவரும் இருந்தார் அப்படின்னு நேற்று கதையிலலாம் கேட்டிருப்போம். குரு கூட இன்னொரு புலவரும் இருந்தார் அப்படிங்கிறத சித்த முனிவர் நாமதாரகன்ட்ட சொல்லும்போது அதை கேட்ட நாமதாரகன் சித்த முனிவர்கிட்ட கேட்குறாரு, அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் சுவாமிகள் சொல்கிறாரு, நந்தி இப்போ பெரிய ஒரு கவிஞராகவே ஆகிட்டார். அவர் நிறைய பாடல்கள், குருவை பற்றி நிறைய பாடல்கள் கவிதைகள்லாம் எழுதுகிறாரு. அந்த கவிதைகள் எல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் படித்து குருவோட அருளை பெறுறாங்க, மேன்மை அடைகிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப குருவோட மகிமையை தெரிந்து கொண்ட ஹிப்பரிக அப்படிங்கிற ஒரு கிராமத்து மக்கள் அவர்கிட்ட வராங்க. குருமூர்த்தியை, அதாவது ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியை கூப்பிட்றாங்க அவங்களோட ஊருக்கு. எங்களோட கிராமத்துக்கு நீங்கள் பிக்ஷை கேட்டீங்க, நாங்கள் உங்களுக்கு பிக்ஷை கொடுத்தோன்னா எங்களோட பாவங்கள்லாம் போவோம், எங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், நீங்கள் வாங்க சுவாமின்னு ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்களை கூப்பிட்றாங்க, அவங்களோட ஊருக்கு கூப்பிட்றாங்க. எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிட்டதுக்காக சுவாமிகளும் சரி நான் உங்கள் ஊருக்கு வரேன். உடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமடைந்து குருவை கூடவே கூட்டிகிட்டு வராங்க அவங்க ஊருக்கு. ஒரு விழாவே நடக்குது, வெகு விமர்சையாக பூஜையெல்லாம் செய்கிறாங்க. அப்பொழுது அந்த ஊரில் நரகேசரி அப்படிங்கிற ஒரு புலவர் இருக்கார், ஒரு கவிஞர் இருக்கார். அவர் கல்லேஸ்வரன், சிவனோட பக்தன். அந்த ஊரில் இருக்க சிவலிங்கத்தோட பேர் கல்லேஸ்வரன். அந்த கல்லேஸ்வரனுக்கு தினமும் பூஜைகள் செய்துக்கிட்டே இருப்பார். சிவனோட தீவிரமான பக்தர். தினமும் 5 கவிதைகள், 5 பாடல்கள் எழுதுவார். புது புது பாடல்கள் எழுதி சிவனுக்கு பாடுவார். தினமும் 5 பாடல்கள் எழுதுவார். அவர் அந்த சிவபெருமான் கல்லேஸ்வரனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டார். அவர் ஊருக்கு தான் இப்போ சுவாமிகள் வந்திருக்காரு. கிராம மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஊருக்காரங்க எல்லாரும் போயிட்டு அந்த கவிஞரை பார்த்து, கவிஞரே நம்ம ஊருக்கு குருமூர்த்தி வந்திருக்காரு, ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி வந்திருக்காரு, அவரை பற்றி நீங்கள் கவிதை பாடி அவரை சந்தோஷப்படுத்தணும், அதனால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இவர் நிராகரிச்சிடறாரு. நான் கல்லேஸ்வரனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், அதுவும் சாதாரண ஒரு மானிடனை பார்த்து நான் எப்படி பாட முடியும், கடவுளுக்கு மட்டுமே பாட்டு எழுதுகிற நான் ஒரு மனிதனை புகழ்ந்து என்னால் எப்படி பாட்டு எழுத முடியும் அப்படின்னு நிராகரிச்சிட்றாரு. நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்கிறதுக்காக ஒரு மனிதனை என்னால் துதித்து பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தவங்களை எல்லாரையும் அனுப்பி வச்சுறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்போதும் போல் குடித்து முடிச்சுட்டு ஈசனை பூஜிக்க ஆலயத்திற்கு போகிறாரு. அவர் முன்னாடி, அதாவது இந்த கல்லேஸ்வரன் லிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே அந்த நேரத்தில் அவருக்கு அறியாமல், அவரையே அறியாமல் தூங்கிறாரு. தூக்கம் வந்துருச்சு, தூங்கியும் போயிட்டார். அந்த தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் அவர் எப்போதும் சிவனுக்கு எங்கே உட்காந்து பூஜைகள்லாம் செய்வாரோ, எங்கே பாடல்கள்லாம் பாடுவாரோ, கவிதையெல்லாம் எழுதுவாரோ அதே இடத்துல உட்காந்துருக்காரு. அதாவது சிவலிங்கத்துக்கு எதிர்த்த மாதிரி அவர் எப்போதும் உட்காந்து அந்த வேலைகள்லாம் செய்வார், பூஜைகள் செய்வார், கவிதைகள்லாம் எழுதுவார். அதே இடத்துல உட்காந்துருக்காரு. இது கனவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் உட்காந்துருக்காரு, இவர் எதிர்த்த மாதிரி சிவலிங்கத்திற்கு பதிலாக ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி குரு அவர்கள் உட்காந்துருக்காரு. அவரையே அறியாமல் அவர் பூஜை செய்துக்கிட்டு இருக்காரு, பக்தியோட பூஜைகள் செய்துகிட்ருக்காரு. சுவாமிகள் கேட்குறாரு, குரு கேட்குறாரு, நீ சாதாரண மனிதனை எல்லாம் பாட மாட்டியாம்ல, கவிதை எழுத மாட்டியாம்ல, துதித்து பாடல்கள் ஏற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்க, அப்படி இருக்கும்போது என்ன நினைத்து நீ எப்படி பாடுற அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இவர் எதையுமே அது காதில் வாங்காமல் ஒரு திடமான பக்தியோடு அந்த நரகேசரி என்ன பண்ணுறாரு, திடமான பக்தியோட குருவை கனவிலேயே பூஜை செய்கிறாரு. தான் வணங்கும் கல்லேஸ்வரனுக்கு என்னென்னலாம் பூஜைகள் செய்வாரோ அந்த எல்லா பூஜைகளையும் செய்து எப்போதும் போல் 5 பாடல்களையும் பாடுறாரு. புது பாடல்கள் எழுதி பாடுறாரு. இது எல்லாம் கனவுலேயே நடக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கனவுலேருந்து எந்திரிக்கிறாரு. தூக்கம் தெளியுது. அப்பொழுது தான் தெரியுது, நம்ம சாதாரண மனிதன்னு சொன்ன குருமூர்த்தி சாதாரண மனிதர் அல்ல, அவர் தான் மும்மூர்த்திகளோட அவதாரம், அவதார புருஷர் அவர்.
அப்படியான அவரோட மகிமையை தெரிந்து கொள்ளாமல் நான் இருந்துட்டேனேன்னு வருந்தி தன்னோட தவறை திருத்தி கொண்டு என்ன பண்ணுறாரு, சுவாமி இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து அவரோட பாதத்தை தொட்டு வணங்கி எழுந்து நிற்கிறாரு. எழுந்து நின்று சுவாமியை பார்த்து சொல்கிறாரு, சுவாமி உங்களோட ரூபத்தை தெரிந்து கொள்ள என்னால் வந்து முடியலை, என் மேலே வந்து கருணை காட்டுங்கள் சுவாமி, நீங்கள் வந்து சாதாரண மனிதர் அல்ல, அந்த சிவனோட ரூபம்தான் நீங்கள், என்னோட அறியாமையினால் உங்களோட மகிமையை என்னால் தெரிஞ்சிக்க முடியலை, உலகிற்கே ஆதாரமானவர் நீங்கள் தான், அந்த கல்லேஸ்வரரும் அந்த சிவபெருமானும் நீங்கள் தான் சுவாமி, இனி நான் உங்கள் பாத கமலங்களை நான் வந்து விட மாட்டேன், உங்களை சரணடைஞ்சவங்களை நீங்கள் வந்து விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சாமி, என்னையும் விட்டுறாதீங்கன்னு சுவாமி வந்து துதித்து பாடுறாரு. இந்த மாதிரிலாம் வந்து பேசும்போது அதை கேட்ட குரு சொல்கிறாரு, ஏயா நீ இது வரைக்கும் என்ன சாதாரண மனிதர் தானே சொன்னேன், மக்கள்லாம் எங்களை வந்து பூஜை செய்வதை எனக்கு வந்து பூஜை செய்கிறத தவறுன்னு தானே நீ வந்து குறை சொன்ன, ஆனால் திடீரென உனக்கு வந்து எப்படி மனம் மாறியது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, அந்த நரகேசரி கவிஞர் சொல்கிறாரு, இதுவரையில் அறியாமையில் என்ற இருளில் மூழ்கி இருந்தேன் சுவாமி, என்னை வந்து மன்னிச்சிருங்க, இதுவரையில் நான் கல்லேஸ்வரனுக்கு செய்த பூஜையின் பலனாக, அந்த சிவபெருமானுக்கு நான் செய்த பூஜையின் பலனாக தான் உங்களோட தரிசனம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு, உங்களுக்கு பாத சேவை செய்ய எனக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கல்லேஸ்வரன் வந்து கோவிலில் தனக்கு கனவுல வந்தது, அப்போ எதிர்த்த மாதிரி இவர் சிவலிங்கத்துக்கு பதிலாக சுவாமிகள் காட்சி கொடுத்தது, இது எல்லா கதையும் அவர் வந்து சொல்கிறாரு. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சுவாமி என்னை வந்து உங்களோட சீடனாக வந்து ஏற்றுக்கோங்க சுவாமின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. அதற்கு சுவாமி சொல்கிறாரு, எனக்கு வந்து கல்லேஸ்வரன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. எனக்கு கல்லேஸ்வரன் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவர் மேலே எனக்கு ரொம்ப பிரியம் இருக்குது, அதனால் நீ எப்போதும் இங்கேயே இருந்து அவருக்கு வந்து நீ எல்லா விதமான பூஜைகளும் எப்போதும் போல் செய்துக்கிட்டே இரு, நீ அந்த கல்லேஸ்வரனுக்கு செய்கிற பூஜையெல்லாம் எனக்கு செய்த மாதிரி ஆகும், அதனால் நீ இங்கேயே இருன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சுவாமி நான் உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சாமி, என்னை வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு இவர் வேண்டி கேட்டுக்கிறாரு. சுவாமியும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அன்று முதல் நரகேஸ்வரி தினமும் கல்லேஸ்வரனை பூஜை செய்வது போல குரு நரசிம்ம சரஸ்வதிக்கு அனைத்து பூஜைகளும் செய்து தினம் தினம் 5 புது பாடல்களை எழுதி சுவாமியை வந்து துதித்து போற்றி பாட ஆரம்பிச்சிட்டாரு. நாமதாரகா, ஸ்ரீ குருவை எவன் குரு பக்தியுடன் சேவை செய்வானோ அவன் வீட்டில் ஸ்ரீ குரு கல்பக விருட்சமாய் வேண்டியதை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு நாமதாரகனுக்கு சித்த முனிவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு லீலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சித்த முனியை நாமதாரகன் மேலும் ஸ்ரீ குருவின் சரித்திரத்தை கூறுகள்னு வேண்டி கேட்டுக்கிறாரு. நாமதாரகா, குரு சரித்திரத்தை மிக ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறாய், இந்த சரித்திரத்தை கேட்பதினால் கெட்டவர்கள் கூட நல்லவர்களாகி விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. இப்பொழுது சித்தமுனிவர் அற்புதமான ஒரு லீலையை வந்து சொல்ல போகிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சாய் கூட ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பார், பல ரூபத்தில் போவார், எல்லா இடத்துலையும் வியாபித்து இருப்பார், ஒரே நேரத்தில் பல இடத்துக்கு போவார். அந்த மாதிரியான ஒரு லீலையை தான் சுவாமிகள் இப்போ சொல்ல போகிறாரு. சித்தமுனிவர் சுவாமிகளை பற்றி ஒரு லீலை. ஒரு தீபாவளி பண்டிகை அன்னைக்கு ஸ்ரீ குருவை பார்ப்பதற்காக கானகாபுரத்தை சுற்றி இருக்கிற 7 ஊரில் இருக்கிற 7 நபர்கள் வராங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு நபர், கானகாபுரத்தை சுற்றி இருக்கிற 7 ஊர்லேருந்து 7 பேர் வராங்க. அவங்க எல்லாரும் சுவாமிகள்கிட்ட வணங்கி அவங்க எல்லாரும் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. தீபாவளி அன்னைக்கு எங்கள் ஊருக்கு நீங்கள் வரணும் சுவாமி அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. எங்கள் ஊருக்கு வரணும், நீங்கள் தீபாவளி அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் நீங்கள் வந்து பிக்ஷை வாங்கணும், நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும், அதனால் எங்களுக்கு வந்து பாக்கியம், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கணும் சுவாமி, நீங்கள் தீபாவளிக்கு வாங்கன்னு 7 ஊர் பேர் வந்திருக்காங்க. 7 ஊர்லேருந்து 7 பேர் வந்திருக்காங்க ஒரே நாளில் ஒரே நேரத்தில். எல்லாரும் கேட்குறாங்க. சுவாமிகள் சொல்கிறாரு, நான் வந்து ஒரே ஆள், நான் எப்படி 7 ஊருக்கும் வர முடியும், அதனால் யாராவது ஒருத்தர் ஊருக்கு தான் என்னால் வர முடியும், நீங்களே கலந்து பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த முடிவும் எடுக்கலை, நீங்களே முடிவெடுத்து கலந்து பேசிட்டு சொல்லுங்கள் யார் ஊருக்கு வரணும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே வந்து விட்டுறாரு. 7 பேரும் வந்து விவாதம் நடந்துக்குது, யார் ஊருக்கு சுவாமியை வந்து கூட்டிகிட்டு போகிறது, சுவாமியை வந்து யார் ஊருக்கு வர சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் மாறி மாறி விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ஒரு முடிவுக்கு வரல, யாரும் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தெரியல. இவர் சுவாமிகளும் சொல்கிறாரு, எவ்வளோ எடுத்து சொல்ல, எனக்கு எல்லாருமே ஒன்று தான், நான் யாருக்கிட்டையும் எந்த பாகுபாடும் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் அவங்க கேட்க மாட்டுறாங்க. இல்லை சுவாமி நீங்கள் எங்கள் ஊருக்கு தான் வரணும்னு தனித்தனியாக வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. சுவாமிகள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதாவது இந்த
அன்பு கட்டளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாரி. "சாமி நீங்க கண்டிப்பா எங்க ஊருக்கு தான் வரணும்னு" சொல்லிட்டு ரொம்ப அன்போட கேட்குறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுவாமிகளுக்கு. "நான் யார்கிட்டயும் எந்த பாகுபாடும் காமிக்க மாட்டேன்ப்பா. எல்லார்கிட்டயும் ஒரே மாரி தான் நடந்துக்குவேன்னு" சொல்றாங்க. ஆனா இவங்க சுவாமிகள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, தனித்தனியா ஒரே மாதிரி தான் வேற வேற மாரி பேசுறாங்க. "சுவாமிகள் நீங்க வந்து ஏழை, பணக்காரன், உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க இந்த மாதிரிலாம் பார்த்து எங்க ஊருக்கு நீங்க மட்டும் வராம இருந்துட்டீங்கன்னா, நாங்க வந்து நதியில விழுந்து செத்துருவோம்." அப்படின்னு ஒவ்வொருத்தரா தனித்தனியா அவங்கவங்க பாஷையில, அவங்கவங்க வேற வேற வார்த்தைகள்ல ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அதிலயும் சொல்றாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட துரியோதனன் அழைத்தும் கூட ஒரு ஏழையான விதுரரோட வீட்டுக்கு தான் போனாரு. அதே மாரி தான் நீங்க எங்களோட வீட்டுக்கும் வரணும், எங்களோட ஊருக்கும் வரணும்னு ஒவ்வொருத்தங்க ஒண்ணு ஒண்ணையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க முன்கூட்டியே எங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாம, நீங்க இங்கேயே எங்களுக்கு வந்து சொல்லிருங்க. யார் ஊருக்கு வரப்போறீங்கங்கிறத எங்களுக்கு இப்பயே சொல்லிருங்க. எங்க ஊருக்கு வரப்போறீங்க நீங்க வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் எங்க ஊர்ல போயிட்டு ஒரு விழாவே ரெடி பண்ணணும். உங்கள வரவேற்பதற்காக பெரிய விழா, தகுந்த ஏற்பாடு எல்லாம் செய்ய முடியும். அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. குருமூர்த்தி என்ன சொல்றாரு, "நான் கண்டிப்பாக வரேன், கவலைப்படாதீங்க." அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு. உங்கள் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் யார் ஊருக்கு வருவீங்கன்னு எங்களால முடிவெடுக்க வேணும்ல. நீங்க வந்து மொட்டையா வருவேன்னு சொல்றீங்க. ஆனா யார் ஊருக்குன்னு சொன்னா தானே நாங்க வந்து முடிவெடுக்க முடியும். அதனால நீங்க யார் ஊருக்கு வருவீங்கன்னு இப்பயே சொல்லுங்க. எங்களோட சந்தேகத்த தீர்த்து வைங்க. நாங்க வந்து தகுந்த ஏற்பாடுகள்லாம் செய்யணும்." அப்படின்னு அந்த 7 பேரும் தனித்தனியா கேட்குறாங்க. அப்பொழுது சுவாமி என்ன சொல்றாரு, ஒவ்வொருத்தரையா தனித்தனியா கூப்பிடுறாரு. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஒரே விஷயத்தையே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "நான் உங்க ஊருக்கு தான் வரப்போறேன். நீங்க தகுந்த ஏற்பாடுகள்லாம் செய்துக்கோங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு வாக்கு குடுத்துட்டேன். என்னோட வாக்க நான் வந்து நிறைவேத்துவேன்." அப்படின்னு வாக்கு குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம, நீங்க போகும்போது பக்கத்து ஊர்க்காரங்கலாம் நின்னுகிட்டு இருக்காங்கல்ல, மீதி 6 பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லாம நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இதே மாரி தான் அந்த 7 பேர்ட்டயும் தனித்தனியா கூப்பிட்டு ஒரே விஷயத்த சொல்றாரு. "நான் உங்க ஊருக்கு தான் வரப்போறேன். நான் வாக்கு குடுக்குறேன். ஆனா, நீங்க இந்த இடத்த விட்டு போகும்போது, அங்க நிக்கிற மத்த ஊர்க்காரங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு" சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அனுப்பி வச்சுர்றாரு. 7 பேரும் போயிட்டாங்க. 7 பேரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சுவாமிகள் நம்ம ஊருக்கு தான் வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. தீபாவளிக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யவும் ஆரம்பிக்க அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் முடியுது. அப்பதான் உள்ளூர்வாசிகள், கானகாபுரத்தை சேர்ந்தவங்க விடுவாங்களா, "சுவாமி நீங்க எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். உங்கள நாங்க எப்படி தீபாவளி அன்னைக்கு விட்டுக் குடுக்க முடியும்? அதுவும் ஒரு முக்கியமான ஒரு நாள். நீங்க நம்ம ஊர்ல, எங்க ஊர்லயே தான் நீங்க இருக்கணும் சுவாமி. இதுதான் உங்க ஊரு. நீங்க இங்கேயே இருங்கன்னு" அவங்க வந்து கட்டாயப்படுத்துறாங்க. அன்பால வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க. இவரு நிராகரிக்க முடியல. "சரி நான் எங்கேயும் போமாட்டேன். இங்கேயே இருக்கேங்கிறாரு." இதெல்லாம் முடியுது. தீபாவளியும் வருது. சுவாமிகள் 8 ரூபம் எடுக்கிறாரு. 8 அவதாரம் எடுக்கிறாரு. ஒரு ரூபத்தில் கனகாபுரத்திலேயே இருக்கிறாரு. மற்ற 7 ரூபங்களாக 7 ஊருக்கும் தனித்தனியாக போகிறார். சுவாமிகள் 8 ரூபம் எடுத்து ஒருவர் வந்து இங்கேயே இருந்துட்டார். கனகாபுரத்திலேயே இருக்கிறாரு. தீபாவளி பண்டிகை மக்களோட மக்களாக சேர்ந்து கொண்டாடுறாரு. அதே மாரி மற்ற 7 ஊருக்கும், ஊரை சுத்தி இருக்கிற மற்ற ஊர்லேருந்து வந்தாங்களே 7 பேரு, அவங்க ஊருக்கெல்லாம் வாக்கு குடுத்துருக்காருல்ல, அந்தந்த ஊருக்கும் வந்து மற்ற 7 ரூபங்கள்ல போறாரு. ரொம்ப விமர்சையா வந்து வரவேற்கிறாங்க. மங்கள அபிஷேகம்லாம் செய்து, சுவாமிகளுக்கு வஸ்திரம், புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, வெகு விமர்சையாக பூஜைகள்லாம் செய்கிறாங்க. அப்புறம் சுவாமிகளுக்கு பிக்ஷையும் கொடுக்குறாங்க. இது எல்லாம் 7 ஊரில் தனித்தனியாக நடக்குது. கனகாபுரத்துலேயும் சுவாமி இருக்கார். பக்கத்தில் இருக்க ஊர்க்காரங்களுக்கு சுவாமிகள் எங்கே வந்தார்னு தெரியாது. அந்த ஊர்க்காரங்களுக்கு எங்கே வந்தாங்கன்னு தெரியாது. யாருக்கும் எதுவும் தெரியாது. அவங்கவுங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சுவாமிகள் நம்ம ஊருக்கு மட்டும்தான் வந்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கனகாபுரத்தை சேர்ந்தவங்க, சுவாமி எந்த ஊருக்கும் போகலை, நம்ம ஊரில் தான் இருந்தார் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் எதுவும் தெரியாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கார்த்திகை தீப தோரணங்கள் அர்ப்பணம் செய்வதற்காக எல்லா கிராமவாசிகளும் கானகாபுரத்துக்கு வராங்க. அப்போ எல்லா கிராம மக்களும் சந்திக்கும்போது, நாங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, சுவாமிகள் எங்களோட கோரிக்கையை தான் ஏற்றுக்கிட்டு எங்கள் ஊருக்கு தீபாவளிக்கு வந்தாருன்னு ஒவ்வொருத்தரும் வாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது உங்கள் ஊருக்கு வந்தாரா? இல்லையே, சுவாமி எங்கள் ஊருக்கு தான் வந்தார். அது அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே 3வது இன்னொரு ஊருக்கார் அவர். இந்த மாதிரி 7 ஊருக்காரும் இடையிடையில் வந்து, சுவாமிகள் எங்கள் ஊருக்கு தான் வந்தார், நாங்கள் எல்லோரும் சாட்சியாக இருக்கோம். ஏன் அதை விடுங்க, நாங்கள் கொடுத்த புது வஸ்திரம் அவருக்கு நாங்கள் புது ஆடையெல்லாம் வந்து போர்த்தி விட்டோம். அந்த ஆடை கூட அவரோட மடத்தில் தான் இருக்கும், வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இதையே சொல்கிறாங்க. இடையில கானகாபுர வாசிகள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டீங்க. சுவாமி எங்கேயும் போகல, நாங்கள் கொண்டாடணும் தீபாவளியே. எங்கள் கொண்டாட்டத்தில் சுவாமி இருந்தார், எங்களுக்கு அருள் பொழிந்தார். எங்களுக்கு தீபாவளிக்கு சாமியோட ஆசீர்வாதம் கிடைச்சது. சுவாமி தீபாவளி அன்னைக்கு வேறு எங்கேயும் போகல, கானகாபுரத்தில் தான் இருந்தார்னு அவங்க சூடம் ஏற்றி சத்தியம் பண்ணாத குறையா அவங்க சொல்கிறாங்க. எல்லாம் பொய் பேசிக்கிட்டு தெரியுறீங்களா அப்படின்னு.
சரி வாங்க, சுவாமிகிட்டயே உண்மை என்னான்னு நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கனகபுரவாசிகள் மற்ற 7 ஊர் மக்களும் சேர்ந்து சுவாமியை பார்க்க போகிறாங்க. சுவாமியை பார்த்து கேட்குறாங்க, சுவாமி இவங்க எல்லாரும் அவங்கவுங்க உங்கள் ஊருக்கு வந்தேன், எங்கள் ஊருக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. சுவாமி நீங்கள் எங்கள் ஊருக்கு தானே வந்தீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்காரங்களும் சொல்கிறாங்க. கனகபுரவாசிகள், சுவாமி நீங்கள் எங்கேயும் போகல, இங்கே தானே இருந்தீங்க, எல்லோரும் பொய் பேசுகிறாங்க சுவாமின்னு மாற்றி மாற்றி அவங்க பொய் சொல்கிறாங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க. சுவாமி நீங்கள் தான் சாமி உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எல்லாரும் சொல்கிறது உண்மைதான்ப்பா, நான் வந்தேன், உங்களோட எல்லா ஊருக்கும் நான் வந்தேன்னு சுவாமிகள் சொல்கிறாரு. சிரித்து கொண்டே சுவாமிகள் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் சொல்வது உண்மைதான். அன்று நான் எல்லா ஊர்களுக்கும் சென்றேன், இங்கேயும் இருந்தேன், கனகாபுரத்துலேயும் இருந்தேன், மற்ற ஊர்களுக்கும் நான் போனேன். எங்கள் பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்றுவது தான் என்னோட வேலை, அதை தான் நான் செஞ்சேன். நீங்கள் தேவையில்லாமல் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்கன்னு சுவாமிகள் சொல்கிறார். இதை கேட்ட எல்லாரும் வியப்படைந்து ஸ்ரீ குருவின் மகிமையை போற்றி பாடுறாங்க. எந்த புலவராலும் வர்ணிக்க முடியாத இப்படிப்பட்ட லீலைகள் அந்த மும்மூர்த்திகளின் அவதாரமான ஸ்ரீ குருவால் தான் செய்ய முடியும் என்று எல்லாரும் போற்றி பேசுகிறாங்க. ஆகவே நாமதாரகா, ஸ்ரீ குருவை துதிப்பதற்கு மிஞ்சிய செயல் வேறொன்றுமில்லை. ஸ்ரீ குருவே மும்மூர்த்திகளின் அவதாரம். இந்த இல்லற வாழ்வின் கடலை தாண்ட குருவின் பாத சேவை என்ற படையினால்தான் முடியும். தினமும் ஸ்ரீ குருவை திட பக்தியுடன் பூஜிப்பவர்கள் இல்லற வாழ்வின் துன்பங்களை வென்று முக்தி அடைவார்கள் என்று சித்த முனிவர் நாமதாரகன்ட்ட சொல்கிறாரு. மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பதிவில் கேட்கலாம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.